ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பாட வகுப்பிற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமாக இந்த வேத பாடத்தை கவனிக்கிற பார்க்கிற உங்களையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஒரு தொடர் வேத பாட சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் பார்க்கிறோம். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கிவிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் அநேக வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை நீக்குவேன் என்றால், விளக்கு நம்மை விட்டு போய்விடுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையாக மாறிடும். ஆகவே விளக்கு தண்டு, விளக்கு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்களும் நானும் வெளிச்சம் கொடுக்கிற, ஒளி கொடுக்கிற ஒரு விளக்காய் நம்முடைய தெருவிலே, வீட்டிலே, சபையிலே நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த விளக்கு, குத்து விளக்கு என்கிற காரியத்தை குறித்து யாத்ராகமம் 25:31 நாம் பார்க்கிறோம். பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கை உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும், அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அதற்கு ஒரு வரையறையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விளக்கு பிரகாசித்து எரிய வேண்டுமானால் அந்த விளக்கு எதிலே செய்யப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். பசும் பொன்னினால் என்ன செய்யப்பட வேண்டும்? அது செய்யப்படும். வெங்கலத்திலேயோ இரும்பிலேயோ மரத்திலேயோ வேறு ஒன்றிலும் அது செய்யக்கூடாது. முழுவதும் பசும் பொன்னினால் தான். தரைக்குறைவான பொன்னினால் கூட அல்ல, விலையேற பெற்ற, சோத்திரிக்கிறோம், முழுவதும் எல்லா அழுக்குகளும் களிம்புகளும் நீக்கப்பட்ட ஒரு பசும் பொன்னால் அந்த விளக்கு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கொஞ்சம் பாருங்க, பசும் பொன் அதுவே நல்லா சுடர் வீட்டு ஒளி வீசும். அதில் விளக்கு எரிஞ்சு அதை பார்க்கறது எப்படி இருக்கணும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு. நல்ல பசும் பொண்ணு, அதுவே நல்ல பலன்னு இருக்கும் அந்த கோல்டு. அதுக்கு மேலே நெருப்பு அப்படி எரியும் போது அது எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதை கொண்டு வந்து பாருங்க. இதுதான் அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்திலே, பரிசுத்த ஸ்தலத்திலே அப்படி காணப்பட்டது. அதுபோல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதைத்தான் 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. அழிந்து போகிற பொன் என்ன செய்யப்படும்? அக்கினியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் என்ன செய்யப்பட்டு சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக அது காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், கிறிஸ்தவ வாழ்க்கையில சோதனை உண்டு. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். ஒரு பொன் எப்படி சோதிக்கப்படுதோ பொன்னினால, அதுபோல விசுவாசம் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். சோத்திரம். விலையேற பெற்றதை தான் நம்ம சோதிச்சு பார்ப்போம். தொடப்பக்கட்டை, சோத்திரம், துருப்பிடிச்ச இரும்பு, சோத்திரம், ஒன்றுத்துக்கு உபயோகப்படாத காரியங்கள் எல்லாம் நம்ம போயிட்டு பரிசோதனை பண்ணிட்டு இருக்க மாட்டோம். விலையேற பெற்ற ஒன்று தான் என்ன செய்யப்படும்? பரிசோதிக்கப்படும். சோத்திரிக்கிறோம். இப்போ ஒரு டெஸ்ட் டிரைவிங்னு சொல்லி ஒரு காரு உருவாக்குறாங்கன்னா அதை சோதிச்சு பார்ப்பாங்க. இது சரியா ஓடுதா, நம்ம இவ்வளவு இதுக்கு கிரயம் செலுத்தி இருக்கிறோமே, இது உபயோகமானதா என்று சொல்லி அதுக்கு ஒரு டெஸ்ட் டிரைவ்னு சொல்லுவாங்க, ட்ரையல் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ விலையேற பெற்றது உபயோகமானதான் சோதிக்கப்படும். எல்லாத்தையும் ஆண்டு சோதிக்கப்படும். பைபிள் சொல்லுகிறது, நீதிமானை சோதித்து அறிகிறார். அல்லேலூயா. பாவியை சோதிக்கிறார்னு நம்ம இங்கேயும் பைபிளில் போடலை. துர்மார்க்கனை அவர் சோதித்து பார்க்கிறார். அவனெல்லாம் சோதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீதிமானை சோதிக்கிறார். அதே போல அழிந்து போகிற பொன் அக்கினியினால சோதிக்கப்படுவதை பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். ஆனால் அந்த சோதனையின் முடிவில் அது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக அது காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் ஜீவியம் ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசம் சரியா இருந்தால் தான் நம்ம பிரகாசிக்க முடியும் என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை பாருங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன்
யார் தேவனை இயேசுவை தேவகுமார் என்று விசுவாசித்து வாழ்றாங்க பாருங்க, அவங்க தான் உலகத்தையே ஜெயிப்பாங்க. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை விசுவாசிக்கிறவங்க தான் உலகத்தையே ஜெயிப்பாங்க. எல்லாம் சொல்லுங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். சத்தமா சொல்லுங்க, என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியாக நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். சோத்திரம். ஜெயமுள்ள விசுவாசமாக நம்முடைய விசுவாசம் இருந்தால் தான் நம்ம எரிந்து என்ன செய்ய முடியும்? பிரகாசிக்க முடியும். அருமையானவர்களே, யாக்கோப்பு 2:19 சொல்லுகிறது, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். சோத்தரிக்கிறோம். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நாம் விசுவாசித்து நடக்கணும். சோத்தரிக்கிறோம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். ஆனால் நம்முடைய விசுவாசம் என்ன? தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். 1 யோவான் 5:5 சொல்லுகிறது, அந்த தேவன் இயேசு கிறிஸ்துதான் என்று விசுவாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போ அந்த தேவன் இயேசுதான் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ரோமர் 10:9 சொல்லுகிறது, அந்த இயேசு பாவ நிவாரண பலியாக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஒரு பேசிக் விசுவாசத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வர்ற வசனத்தை, இந்த இயேசு பாவ நிவாரண பலியாக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இதை ரோமர் 10:9 நான் வாசிக்கிறோம். எபேசியர் 2:7 சொல்லுது, இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டென்று விசுவாசித்து ரட்சிக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் இரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டென்று விசுவாசித்து என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். அதை பற்றி ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். மார்க் 16:16, அப்போஸ்தலர் 8:37 இந்த வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசித்து தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். சோத்திரம். அதனால தான் குழந்தை ஞானஸ்நானம் இல்லைன்னு நம்ம சொல்றோம். குழந்தை விசுவாசிக்க முடியாது. சோத்திரிக்கிறோம். நல்லது கெட்டது என்று அறிந்த ஒரு நல்ல ஒரு வயது உள்ளவங்க தான் விசுவாசிப்பாங்க. அப்போ குழந்தை ஞானஸ்நானம் சரி வராது. பைபிள் ஆதாரம் இல்லை. விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாமல் ஒருவன் ஞானஸ்தானம் எடுத்தால் அந்த ஞானஸ்தானம் அவனுக்கு ஆசீர்வாதம் அல்ல, அவனுக்கு ஆக்கினையாக மாறும். அல்லேலூயா. புரிந்து அறிந்து எடுப்பதுதான் ஞானஸ்தானம். அப்போ என்ன விசுவாசம்? எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசித்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. யாக்கோப்பு 5:15, இயேசுவை வைத்தியர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். என் வாழ்க்கையில பலவீனம் வந்தால், என்னுடைய வாழ்க்கையில நோய் சோதரிக்கிற சோர்வுகள் வந்தால், இந்த வைத்தியர் சுகமாக்குவார், சரி செய்வார் என்பதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:6 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிறார், நாம் அப்பொழுது மோட்சத்தில் பிரவேசிப்போம் என்ற ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். இயேசு சீக்கிரமா என்ன செய்வார்? வருவார். அப்பொழுது அவரோடு கூட சேர்ந்து அந்த மோட்சானந்தத்தை நான் அடைவேன், அந்த பரலோகத்துக்குள் என்ன செய்வேன்? பிரவேசிப்பேன் என்று விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ இந்த பூமி நமக்கு சொந்தமானது அல்ல. இயேசு வரப்போகிறார். அவர் என்னை பரலோகத்துக்கு என்ன செய்வார்? அழைத்து செல்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். அதை பைபிள சொல்லுது. அவர் வர நாள் செல்லும். அவர் இப்பெல்லாம் வரமாட்டாரு, அவர் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் என்று ஒரு தேவ பிள்ளை சொல்வானால் அவன் பின்வாங்கி போகிறவனாயிருப்பான். அப்போ நல்ல பிரகாசித்து எரிகிறவனுடைய விசுவாசம் என்ன? இயேசு இன்றைக்கு வந்தாலும் வருவார் என்கிற எண்ணத்தோடு ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்யணும். அவர்லாம் வரமாட்டாருங்க. இன்னும் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்குது, எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. எல்லாரும் ஆண்டவர் அறிஞ்சாதான் முடிவுன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால அவர் அப்புறம் தாங்க வருவார் என்கிற ஒரு மனநிலை ஒரு தேவ பிள்ளைக்குள் வருமானால் அவன் நல்ல விசுவாசி கிடையாது. சோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இயேசு வந்தால் என்ன செய்வார்? வருவார் என்று விசுவாசித்து வாழ வேண்டும். ஒரு ஊழியர் சொல்லுகிறார், இன்றைக்கு இயேசு வந்தாலும் வருவார் என்கிற
சோத்திரிக்கிற விசுவாசம் இல்லாமல் என் தலையணையை என் தலையில் நான் வைப்பதில்லை என்று சொல்லுகிறார். நைட்டு தூங்குறேன், ஆனால் நான் என்ன விசுவாசித்து படுக்கிறேன்னா, இந்த தூக்க இந்த ராத்திரியில் கூட இயேசு வந்தாலும் என்ன செஞ்சிருவார், வந்துடுவார் என்று விசுவாசித்து தான் நான் வாழுகிறேன் என்று ஒருவர் சொன்னார். ஆகவே இப்படிப்பட்ட விசுவாசம் நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அஸ்திபாரமான அடிப்படை விசுவாசத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் குறித்து அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது இப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள் அவர்களை நடத்த வேண்டும். சோத்திரம், அல்லேலூயா. ஏனென்றால் ரோமர் 1:17 சொல்லுகிறது, விசுவாசத்தினால் தான் நாம் பிழைக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை பற்றி வேதத்தில் 600 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு முழு பைபிளில் இந்த விசுவாசிக்கணும் என்று 600 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசத்தை வேதாகமம் 2 வித்தியாசமான வார்த்தைகளில் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று விசுவாசம், ஃபெய்த். விசுவாசம், ஃபெய்த். சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது கிரேக்க மொழியில் சோத்திரிக்கிறோம் பிஸ்டீஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. PISTIS, பிஸ்டீஸ் என்று எபிரேய மொழியிலே சொல்லுது. அது எதுனா விசுவாசம், ஃபெய்த் என்ற வார்த்தை. இன்னொரு வார்த்தை எப்படி வருதுன்னா சோத்திரிக்கிற பிலீவ், விசுவாசித்தல். பாருங்க, விசுவாசம் இது என்னதுங்க, விசுவாசித்தல். ஃபெய்த் இது பிலீவ். வார்த்தையை கொஞ்சம் வித்தியாசம் பார்க்கணும். விசுவாசம் முதல்ல சொன்னது விசுவாசம், ஃபெய்த். சோத்திரம், அல்லேலூயா. அதுக்கு கிரேக்க மொழியில பிஸ்டீஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சோத்திரிக்கிறோம். அப்புறம் இன்னொரு வார்த்தை விசுவாசம் எப்படி பைபிளில் சொல்லப்படுதுன்னா பிலீவ். ஆங்கிலத்தில் பிலீவ். பிலீவ் என்றால் விசுவாசித்தல். சோத்திரிக்கிறோம், அல்லேலூயா. விசுவாசித்தல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இது கிரேக்க மொழியில பிஸ்டோயு என்ற ஒரு வேர்டு வருது. ஸ்தோத்திரம், PISTEUO என்கிற வார்த்தை வருகிறது. சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வினையச்சம் பெயரச்சம்லாம் இலக்கணத்தில் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி விசுவாசம், இன்னொன்று விசுவாசித்தல். விசுவாசித்தல் என்பது வினை சொல் என்று சொல்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் சொல்லுங்கள், விசுவாசம், விசுவாசிப்பது. இப்படி 2 விதமான காரியங்கள் விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் மட்டுமல்ல, நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. ஃபெய்த்தை நம்ம பிலீவ் பண்ணணும். ஆமென்னு சொல்லுங்க. விசுவாசம்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம வெறும் வாசிக்கிறது இல்லை, அதை நான் விசுவாசித்து வாழ வேண்டும். ஆமென். சோதரர், இப்படி நாம் இந்த விசுவாசத்தில் நல்ல ஆழத்திலே கடந்து செல்ல, விசுவாசத்தில் வளரணும். இது வரைக்கும் 5 குறிப்புகளை நான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு 6வது குறிப்பு, விசுவாசம் தேவ வல்லமையை கொண்டு வருகிற வாய்க்கால். சோத்திரிக்கிறோம். விசுவாசம் தேவனுடைய வல்லமையை கொண்டு வருகிற வாய்க்காலா இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்கள், விசுவாசம் தேவனுடைய வல்லமையை எனக்குள் கொண்டு வருகிற வாய்க்காலா இருக்கிறது. ஒரு முறை ஒரு குருடன் ஆண்டவர் கேட்கிறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்கிறார். இல்லையா? இதை எனக்கு நான் செய்வேன் என்று நீ என்ன செய்கிறாயா, விசுவாசிக்கிறாயா? அவன் விசுவாசிச்சாதான் அந்த விசுவாசம் என்ன வாய்க்கால் வழியா தேவ வல்லமை உள்ள வரும். ஆனா நான் விசுவாசிக்கலன்னா அங்க வாய்க்கால் இல்ல, வல்லமை வராது. அப்போ தேவனுடைய வல்லமை என் குடும்பத்துக்குள்ள வரணும்னா, தேவனுடைய வல்லமை என் இருதயத்துக்குள்ள பாய்ந்து வரணும்னா, தேவனுடைய வல்லமை என் வாழ்க்கைக்குள்ள வரணும்னா விசுவாசம் என்ன வாய்க்கால் அமைக்கப்படணும். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசம் என்பது தேவனுக்கு மனிதனுக்கு இடையில் உள்ள ஒரு வாய்க்கால். விசுவாசம் வழியாகத்தான் தேவ வல்லமை மனுஷனுக்குள் பாய்ந்து என்ன செய்கிறது, வருகிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, மத்தேயு 19:26 என்ன சொல்லுது? இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான்,
தேவனால் எல்லாம் கூடும் என்றார். மார்க் 9:23 பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் என்ன செய்யும்? ஆகும். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் ஆகும். அப்ப முதல் வசனத்துல மனுஷரால் கூடாததெல்லாம் தேவனால் கூடும் என்று சொல்லுகிற வசனத்துல தான் இன்னொரு விதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் உன்னால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்படியானால் ஆண்டவருடைய வாழ்க்கையில இருந்து எப்படி வல்லமை வெளிப்படுதோ அதுபோல நானும் ஆண்டவரை விசுவாசித்து வாழ்வேனானால் அந்த வல்லமை என்னிலிருந்தும் அநேகருக்கு வெளிப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப விசுவாசம் இல்லைன்னா எனக்குள்ள வல்லமை வர முடியாது. அதனால்தான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அருமையானவர்களே விசுவாசித்து போய் என்ன செய்யறா? போய் தொடுகிறாள். தொட்ட உடனே தேவனிடத்திலிருந்து என்ன புறப்பட்டு வருகிறது? அந்த விசுவாசம் என்னும் வாய்க்கால் வழியாய் அந்த வல்லமை போகிறது. ஒரு இடத்துல பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்காததினால் கர்த்தர் அங்க அநேக அற்புதங்களை செய்யாதிருந்தார். ஏன் அங்க அநேக அற்புதத்தை ஆண்டவர் செய்யல? அவர்கள் விசுவாசம் என்னும் வாய்க்கால அமைக்கல, அதனால வல்லமை உள்ள வரல. அப்போ உங்க குடும்பத்துக்குள்ளே வல்லமை புறப்பட்டு வரணும்னா அந்த விசுவாசம் என்னும் வாய்க்காலை அமைக்கணும். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எனவே தேவனுடைய சர்வ வல்லமை மனிதனுக்குள் கொண்டு வரும் வாய்க்காலே விசுவாசம். ஆமென்னு சொல்லுங்க. குஷ்டரோகியை சுகமாக்க கூடுமானால் சோதரிக்கிறோம். அந்த குஷ்டரோகி என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசிச்சா கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யும்? போகும். தண்ணீரை அவர் திராட்சை ரசமாக்க கூடும். சோதரிக்கிறோம். மரித்த லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்ப தேவனால் என்ன செய்யும்? கூடும். 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு கர்த்தர் போஷிக்க கர்த்தரால் கூடும். இது போலவே விசுவாசிக்கிறவனால எல்லாம் சாதிக்க முடியும். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. இதே ஆலயத்துல அப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சு ஜனங்கள் வீட்டுக்கு போக மாட்டாங்க. இங்கே இருந்து சாப்பிட்டுட்டு இப்படியே ஊழியத்திற்கு கிளம்பி போவாங்க. இதெல்லாம் ஆதி காலத்து சோதரம். இப்போ ஆத்மாவே என்னோட முக்கூட்டில் போய் நிற்கிது. தோத்திரம். அல்லேலூயா. அப்போல்லாம் அப்படி கிடையாது. சோதரிக்கிறோம். எல்லாம் யாருமே வேகமாக முடிச்சுட்டு யாரும் போக மாட்டாங்க. இங்கே நின்று உக்காந்துன்னு பேசிக்கிட்டு எங்கே ஊழியத்துக்கு போகலாம் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ வர வர எல்லா சூழ்நிலையெல்லாம் மாறி போச்சு. இப்போ ஃபஸ்ட்டு சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ்னு உடனே அது அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கினாங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு அங்கே போயிடுவோம், இது இந்த முடிச்சுட்டு அங்கே போயிடுவோம் அப்படின்னு தான் இப்போ இருக்கிறாங்க. அப்போல்லாம் கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு கொடுப்பாங்க. அப்படி விசுவாசி இருந்தாங்க. அப்போது வீட்டில் சாப்பாடு கொஞ்சம் இருந்தது. அப்போது எங்கள் அப்பா என்ன சொன்னார், பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் இப்படியே முடிச்சுட்டு ஊழியத்துக்கு போகிறாங்க, சாப்பாடு எல்லாருக்கும் போட்டுருங்க அப்படின்னு. உடனே எங்கள் அம்மாவுக்கு முறைக்கிறாங்க. எங்கள் அப்பாவை சைலண்ட்டாக முறைப்பாங்க பாருங்கள். சில நேரங்கள் எல்லாரும் எதுக்கு என்ன செய்ய முடியாது, முறைக்க முடியாது. உடனே அப்படி கண்ணை காட்டினாங்க, கொஞ்சம் வா உள்ளே வான்ற மாதிரி. எங்கள் அப்பா உள்ளே போகிற, எம்மா என்ன சாப்பாடு இருக்குது, எல்லாரையும் உட்கார வச்சுட்டு சாப்பாடு போட்டு எல்லாரும் இருக்க சொன்னேன், இந்த சாப்பாட்டை நான் எத்தனை பேருக்கு போட முடியும் அப்படின்னு. உடனே வரல, என்னம்மா இதெல்லாம் விசுவாசமே இல்லையா உனக்கு? 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? போஷித்தார்னு பைபிளில் இருக்குது. என்ன நீ இதை விசுவாசிக்க மாட்டியா அப்படின்னோடனே எங்கள் அம்மாவை மேலே எங்கேயும் பார்க்குறாங்க. சரி விடு, நான் எல்லாருக்கும் பரிமாறேன்னு சொல்லிட்டு வேஷ்டியை மடித்து கட்டிக்கிட்டு தலையில் ஒரு துண்டை போட்டுட்டு சோத்தரிக்கிற அவர் சொன்னார், ஆண்டவரே என்கிட்ட சாப்பாடு இவ்வளோ தான் இருக்குது, ஆனால் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? கொடுத்தீங்க. இது அப்பப்போ அருமையாக அந்த சோஃபன் ஈபன் அவருடைய தாயார் சோத்தரிக்கிற பொன்மலர் ஆண்டி அப்படி அடிக்கடி உங்கள் அப்பா இப்படிலாம் செஞ்சாருப்பா, கண்ணார கண்டப்பா அப்படிலாம் சொல்லுவான். சோத்திரம் உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு, எந்த சாப்பாடு எத்தனை பேருக்கு பத்தாது, இதெல்லாம் பத்துமான்னு சொன்ன எங்கள் அம்மாவுடைய கண்ணு பார்க்குது. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு மீந்து இருந்ததா. சோத்தரிக்கும். அல்லேலூயா. அது பைபிள் நாட்களில் நடந்ததுன்னு நம்ம சொல்றது இல்ல, அதை விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கும். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னார்,
என்னை விசுவாசிக்கிறவன் என்னை பார்க்கில அதிக கிரிகளை செய்வான். உதாரணமா பாருங்க, இயேசு இந்த உலகத்தில் ஊழியர் செய்த போது நிறைய அற்புதம், அவர் செஞ்ச அற்புதம்லாம் பைபிள் எழுதப்படலை. அந்த அற்புதம்லாம் எழுதப்பட்டுச்சுன்னா புத்தகமே கொள்ளாது, உலகமே கொள்ளாது அப்படின்லாம் நமக்கு பைபிளில் இருக்குது, வசனங்கள் இருக்குது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளை, இயேசு ஊழியர் செய்த போது இயேசுவின் நிழல் பற்றி யார் சுகமானாங்கன்னு இயேசு ஊழியர் செய்த நாட்களில் ஒன்றும் அப்படி ஒரு அற்புதம் சொல்லப்படலை. ஆனால் அவருடைய சீஷனாகிய சோத்திர பேதுருடைய வாழ்க்கையில் பாருங்க, அருமையான இயேசு ஊழியர் செய்த போது இயேசு நம்மளை தொடமாட்டாரா என்று அவருடைய தொடுதலுக்காக நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, காத்திருந்தாங்கன்னு அப்படி இருக்கு. ஆனா பேதுருவை ஊழியர் செய்த நாட்களில் அவன் நிழலாகிலும் நம்மேல் படாதா என்று காத்திருந்தார்கள். இயேசு ஊழியர் செய்த போது அவர் நம்மை தொட்டுவிட மாட்டாரா என்று ஒரு கூட்டம் காத்து கொண்டிருந்தது. ஆனால் பேதுருவின் நாட்களில் அவன் நிழலாகிலும் மேல பட்டுடாதான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவரை பார்க்கிலும் கிரியைகள் அதிகமா இருந்தது. ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா ஃபெய்த் தான், விசுவாசம் தான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என்னுடைய நாமத்தினால என்னத்தை துரத்துவாங்க, பிசாசுகளை துரத்துவாங்க, நவமான பாஷைகளை என்ன செய்வாங்க, பேசுவாங்க, சர்ப்பங்களை என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை என்னப்படுத்தாது, சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று விசுவாசிப்பவர்களுடைய வாழ்க்கையிலே புறப்பட்டு வரும் தேவ வல்லமையை நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப விசுவாசம்னா என்னங்க, தேவனுடைய வல்லமை கடந்து வருகிற வாய்க்கால். ஆகவே இந்த விசுவாசம் இருந்தாதான் த பவர் ஆஃப் காட். சோத்திரம். இந்த வல்லமையின் தேவன் உங்க வாழ்க்கைக்குள்ளே கிரியை செய்வார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தை 2 வார்த்தைகளால் ஆவியானவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். சோத்திரிக்கிறோம். விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கு. ஆனா இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன், விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. எதை விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசத்தின் மேல் உறுதியா இருக்க வேண்டும். அதுல கொஞ்சம் கூட நடந்துருமா, நடக்காதா, வருமா அப்படின்னு உங்க உறுதியிலிருந்து நீங்க மாறிடக்கூடாது. உம்மை பைபிள் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிற படியால் அவனை பூரண சமாதானத்தோடு என்ன செய்வீர், காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3 நினைக்கிறேன். சோத்திரம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். சோத்திரிக்கிறோம். அப்போ 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே வல்லமை புறப்பட்டு அவளை என்ன செய்தது, சுகமாக்கிற்று. இது நடந்த ஒரு காரியம், வேதத்தில் எழுதியுள்ள ஒரு சத்தியம். அதை உறுதியாய் சோத்திரிக்கிறோம், நம்புகிறோம். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அப்படி நடக்கவில்லை. கடந்த காலத்திலே அவளுக்கு செய்தவர் இன்றைக்கும் இனிவரும் நாட்களிலும் எனக்கு செய்வார் என்ற உறுதியாய், நிச்சயமாய் கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொள்வதுதான் விசுவாசம். பைபிள ஒரு காரியத்தை வாசிக்கிறீங்க, இந்த அற்புதத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்வார் என்று நீங்கள் அதில் உறுதி கொள்ளும் பொழுது, ஆமென்னு சொல்லுங்க, அந்த உறுதியே உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வர. சோத்திரிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் ரோமர் 4ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பைபிள் இப்படி சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 18ஆம் வசனத்திலிருந்து, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே என்ன செய்தான், விசுவாசித்தான். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை.
உறுதி. பலவீனமா ஆஃப் மைண்டடா அவன் இல்லை. சோத்திரம். அவன் பலவீனமா இருக்கவில்லை. சோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 20வது வசனம் பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமா எண்ணப்படல, சந்தேகப்படல. 21, தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அதுதான் பைபிள் சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அவன் நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. 100 வயது ஆபிரகாம், குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அவன் சரீர கூறுகள் உள்ள செத்து போச்சு. ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. பிள்ளை பிறப்பதற்குரிய எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஆனால் அவன் உறுதியாயிருந்தார்கள். அந்த உறுதியே அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை. சாராளை கொஞ்சம் பைபிள் சொல்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்தாள். அல்லேலூயா. எபிரேயர் 11:11 நினைக்கிறேன். சோத்திரிக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணினால், அதான் அந்த உறுதி. அந்த தாட் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சோத்திரம். அவளுடைய எண்ணம் எப்படி இருந்தது பாருங்க. எண்ணத்தில் அவள் உறுதியா இருந்தால். சோத்திர. 90 வயது, ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போயிற்று. நான் எங்கிருந்து பிள்ளையை பெக்க போறேன்னு சாரால் எண்ணாமல், ஆரம்பத்தில் கொஞ்சம் அவிசுவாசம் இருந்தாலும் அதற்கு பிறகு அவள் அதில் உறுதியாயிருந்தாள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவே உண்மை உள்ளவர் என்று எண்ணினதனால் கற்பம் தரிக்க பலன் அவளுடைய கற்ப பைக்குள்ள வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ அந்த உறுதி தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை கொண்டு வருகிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதே போலதான் இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா. இத நாம உறுதியாய் நம்புவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசம் பசும்பொன் விசுவாசமாய் அது மாறும். ஆமென்னு சொல்லுங்க. கடைசியா ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இந்த விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் இருதயத்திலிருந்து எழும்புவது. விசுவாசம் இருதயத்திலிருந்து எழும்பணும். நம்ம போன வாரம் கூட அதெல்லாம் தியானிச்சோம். இருதயத்திலிருந்து விசுவாசம் எழும்பணும். ரோமர் 10:10 சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். இருதய விசுவாசிக்கணும். அந்த இருதயத்திலிருந்து விசுவாசம் முளைத்து கிளம்பி வரணும். விசுவாசம் என்பது மூளை அறிவில் உண்டாகிறது அல்ல. சோத்திர கவனிக்கணும். விசுவாசம் என்பது மூளை அறிவிலே உண்டாகிறதல்ல. சயின்ஸை பார்த்து, மூளையை பார்த்து, அறிவை பார்த்து இது நடக்குமா நடக்காதான்னு மூளை அறிவிலே விசுவாசிக்கிறது அல்ல. இவ பாருங்க, மரியாளிடத்துல வந்து தூதன் சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், நீ கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று. இது மூளை அறிவிலே இதை நம்பவே முடியாது. தோத்திரம். இது எப்படி ஆகும்? எனக்கு கல்யாணமே ஆகல, எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்குது, ஆனால் நாங்கள் கூடி என்ன செய்யவே இல்லை, வாழவே இல்லை, எப்படி பிறக்கும்? அப்போ மனித அறிவுக்கும் மூளைக்கும் சோதரிக்கிற விசுவாச சம்பந்தமே இல்லை, நடக்க முடியாது. தேவதூதன் சொன்னான், சோதர இதெல்லாம் வந்து உலக அறிவில் மனுஷ அறிவில் இதை நீ செய்ய முடியாது, பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார், பரிசுத்த ஆவியானுடைய பலம் மேல வரும், அப்பொழுது இதெல்லாம் நடக்கும்னு சொல்றாரு. சோத்திர கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்றார். சோத்திர அல்லேலூயா. அதுக்கு பிறகு சோத்திர மூளை அறிவில அவள் பேசுறதை விட்டுட்டு மரியாள் அவைகளை தன் இருதயத்திலே வைத்து சிந்தித்தாள். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. முன்னாடி மரியாள் எப்படி பேசுனா? மூளை அறிவில பேசுறாங்க. இது எப்படி பாசிபிள்? ஹவ் இஸ் பாசிபிள்? நான் எப்படி இந்த குழந்தைய பெத்தெடுக்க முடியும்? அப்படிலாம் நடக்குமா? மூளை அறிவில பேசின ஆரம்பத்தில் மரியாள். அதற்கு பிறகு பைபிள் சொல்லுகிறது, அவைகளை எல்லாவற்றையும் தன் இருதயத்திலே வைத்து என்ன பண்ணினால்? சிந்தித்தாள். ஏனென்றால் விசுவாசம் இருதயத்தில் இருந்து எழும்புவது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் ரொம்ப படிச்சு ஓவர் படிப்பா இருக்கிறான் பாருங்க, அவெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஷைன் ஆகவே முடியாது. சோத்தரிக்கிறோம்.
நான் ஊழியத்தை நிறைய பேரை பார்த்துருக்கேன். படிக்காத பாமர ஜனங்கள் பார்த்தீங்கன்னா மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் அவங்களுக்குள்ள இருக்கும். கண்மூடித்தனமா விசுவாசிப்பாங்க, முரட்டுத்தனமா விசுவாசிப்பாங்க. ஒரு கிராமத்தாளுங்க ஆண்டவரை முரட்டுத்தனமா விசுவாசிக்கிறவர். 2 மாடு வளர்க்குறவர். ஒரு மாடு குத்தி குடலை சரிஞ்சு போய் கிடக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? செத்துருச்சு, மாடு செத்துருச்சுன்னுவோம் நம்ம. சோத்திரம். அவர்ல இயேசுவின் நாமத்தில் ஒட்டப்படுவாயாகன்னு குடலை வாரி உள்ள விட்டு ஒரு கையை வச்சு ஜெபம் பண்ணாரு. ஃபிக்ஸ் ஆயிடுது. தோத்திரம். இது நான் கதை சொல்லல, முரட்டுத்தனமான விசுவாசம். இவங்க இப்படி முரட்டுத்தனமா விசுவாசிக்கும் போது கர்த்தர் அதுக்கேற்ற மாதிரி அங்க செயல்படுறாரு. கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல படிச்சவன் அறிவாளி என்ன செய்வான்? இந்த விதத்தில் ஆகாது, ஏனென்றால் அது இந்த விதத்தில் கிழிந்து இப்படி தொங்குகிறது, அது அப்படி போக என்ன இல்லை, நீ படிச்ச தூக்கி குப்பை கொத்தொட்டியில் தான் போடணும். உன் படிப்புக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. அதெல்லாம் சொல்லுது, அறிவு இருமாப்ப உண்டாக்குமா, ஆனால் அன்புதான் பக்தி விருத்தியை உண்டாக்கும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை அறிவு பூர்வமானதல்ல, அது கர்த்தரை அறிந்த உணர்வு பூர்வமானது. சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அதே நேரத்தில் சோத்திரிக்கிறோம். அந்த அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த எளிதாக அவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் உள்ள என்ன செஞ்சிடும், வந்துடும். பாருங்க, அந்த கானான வேவு பார்த்துட்டு வந்தவங்களாம் சொன்னாங்க, ஐயோ அவங்களாம் வந்து ராட்சத பிறவிகள், அவங்களாம் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க, அது எப்படி நம்மளால முடியும், நம்ம உயரம் என்ன, நம்ம ஃபீட் என்ன, அவன் ஃபீட் எவ்வளோ இருக்குது, அப்படின்னு இந்த மூளை அறிவில் இவங்களாம் பேசுகிறாங்க. சோத்திரம். ஆனால் மோசே அங்கே இருக்கிற காலேப்பு யோசுவாவும் மூளை அறிவை பயன்படுத்தலை. சோத்திரம். அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கானானை தருவேண்டு வாக்கு பண்ணியிருக்கிறார், ஆகவே நாம் அவர்களை எளிதாக ஜெயிக்கலாம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு என்ன செய்து விட்டது, போய்விட்டது. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் நாம் அதை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இருதயத்திலிருந்து எழும்பணும். அப்போ அந்த இருதயம் சோத்திரிக்கிறோம், உன்னுடைய படிப்பு, உன் நாலேஜ், அதெல்லாம் நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. சோத்திரிக்கிறோம். அதை வச்சு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் நடத்துறீங்கன்னா சோத்திரிக்கிறோம். நீங்கள் பாருங்க, சிலுவையை பற்றி உபதேசம் படித்தவர்களுக்கு அது பைத்தியமாக தெரியும். படித்த அந்த ஸ்காலர் இந்த ஸ்காலர் அப்படி இப்படின்றவனுக்கு சிலுவை பற்றிய நாலேஜ், அதுலேருந்து என்ன வல்லமை வெளிப்பட தெரியாது. ஆனால் ரட்சிக்கப்படுகிறான் பாருங்க, ஆண்டவரை விசுவாசித்து, அவனுக்கு அது தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா. அதில் தான் பைபிள் சொல்றது, எல்லா காவலோடு உன் இருதயத்தை என்ன செய். அதான் ரொம்ப முக்கியம். இருதயத்துக்குள்ள வேற எதையும் கொண்டு வந்துடாத. அந்த விசுவாச உள்ள இருக்கிற அந்த இருதயத்தை என்ன செய், காத்துக்கோ. அவிசுவாசம்லாம் உள்ள கொண்டு வராம பார்த்துக்கோ. ஏனென்றால் அதனிடத்தில் தான் ஜீவ ஊற்று என்ன செய்யும், புறப்படும். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும். பாருங்க, அப்ப அந்த விசுவாசம் இருதயத்தில் இருந்தா சோத்திர நம்மிலிருந்து ஒன்று புறப்பட்டு வரும். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப விசுவாசம் உருவாகிற இடம் நம்முடைய இருதயம். அங்கத்தான் விசுவாச ஊற்றின் கண்ணை கர்த்தர் திறக்கிறார். விசுவாசம் நம்முடைய இருதயத்தோடு கூட என்னப்பட்டது, சம்பந்தப்பட்டது. நம்முடைய இருதயத்தில் உள்ள ஆவியோடு சம்பந்தப்பட்டது. அல்லேலூயா. அதனாலதான் 2 கொரிந்தியர் 4:13 அவங்க சொல்றாங்க, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து நாங்கள் அந்த விசுவாச வார்த்தைகளையே என்ன செய்கிறோம், பேசுகிறோம்னு சொல்லுகிறார். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் எழுதியிருக்கிறபடி நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து. ஆவி எங்க இருக்குன்னா அந்த இருதயத்துல தான் இருதயத்தில் மறைந்திருக்கிற ஆவியாகிய குணமேன்னு இருக்குது இல்லையா, சோத்தரிக்கிற. அப்போ அந்த அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் என்ன செய்கிறோம், பேசுகிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் நீதிமொழிகள் 23:7 சொல்லுது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக நம்ம இருதயத்தின் யோசனை, இருதயத்தின் சிந்தனை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும். ஆமென்னு சொல்லுங்க. உங்கள் இருதயம் விசுவாசத்தை சிந்தித்தால் சோத்திரிக்கிறோம், உங்கள் வாழ்க்கை அப்படியே இருக்கும். உங்கள் இருதயத்தில் அவிசுவாச அவநம்பிக்கையை சிந்தித்தால் உங்க வாழ்க்கை அப்படியே தான்
இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்திலிருந்து விசுவாசம் எழும்ப வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது இருதயத்திலே என்ன செய்யப்பட்டவர்களாய், குத்தப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து சோத்திர நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். பாருங்க, ஒரு பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான், எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் ஒரு மனிதன் அதை கேட்கும்போது அவன் இருதயத்தில் ஒரு விசுவாசம் உண்டாயிற்று. அதனாலதான் அவனுக்கு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டு என்று அவனில் கண்டு அந்த சோத்திரிக்கிறோம் பிறவியிலிருந்து சப்பானியா இருந்த மனுஷனை ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக அவனுடைய விசுவாசம் அவனுக்குள்ள ஒரு சுகத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் கேட்டாங்க பவுல் பிரசங்கம் பண்ணதை. ஆனால் லீதியால் அதை விசுவாசித்தால் தன் இருதயத்தில் அல்லவாய் சொல்கிறது, பவுல் சொன்னவைகளை கேட்கும்படி கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை என்ன செய்தார், திறந்தார். அப்பதான் லீதியால் சொல்கிறார், என்னை தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று நீங்கள் எண்ணினால் ஆமென்னு சொல்லுங்க, என் வீட்டில் வந்து நீங்க என்ன செய்யுங்க, வந்து தங்குங்க. அப்போ விசுவாசம் எங்கிருந்து எழும்புதுங்க, இருதயத்திலிருந்து எழும்புகிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தினால் நாம் என்ன செய்யப்பட வேண்டும், கட்டப்பட வேண்டும். இன்றைக்கு நம்ம ஒரு 3 பாயிண்ட்டை பார்த்தோம். என்னென்னலாம் பார்த்தோம்னா, விசுவாசம் தேவ வல்லமையை கொண்டு வருகிற வாய்க்கால். 2வது, விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியாக இருக்கிறது. 3வது, விசுவாசம் எங்கிருந்து எழும்புதுங்க, இருதயத்திலிருந்து எழும்புது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே நம்ம கண்ணில் மூடும். ஆண்டவர், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை, இப்படிப்பட்ட ஒரு விசுவாச ஜீவியத்தை ஆண்டவரே எங்களுக்குள்ள நீங்க தாங்கப்பா. இந்த விசுவாசத்திலே நாங்கள் வளர எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த விசுவாசத்திலே நாங்கள் எழும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் கைகளை தட்டி கொண்டேமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி, ஆண்டவரே இந்த விசுவாச ஜீவியம், ஆண்டவரே சோத்திர பசும் பொன்னான விசுவாசம், ஆண்டவரே சோத்திரம் ஐயா எரிந்து பிரகாசிக்கிறது விசுவாசம், விசுவாச ஜீவியத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு ஆண்டவரே, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, விசுவாச தேவ வல்லமை கொண்டு வருகிற வாய்க்கால். அல்லேலூயா. விசுவாச இருதயத்திலிருந்து எழும்பப்படுவது. இந்த விசுவாச ஜீவியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட அனுபவங்களால் எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.